கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த உபவாச நாட்களிலே நான் உங்களோடு இருப்பதில் நான் அதிகமாய் சந்தோஷப்படுகிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் தேவனுடைய சமூகத்தில் உபவாசம் என்று சொன்னாலே ஜெபம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது. சங்கீதக்காரன் 121:1 இப்படியாய் சொல்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். நமக்கு ஜெபம் என்பது பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரக்கூடிய ஒரு நிலை. எனவே நம்ம அந்த ஒத்தாசை பரத்திலிருந்து நாம் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கண்களை அவரை நோக்கி ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நாம் தேவனை நோக்கி நாம் அத்தனை பேரும் ஏறெடுக்கிறோம். ஆனால் எந்த நிலையிலே ஏறெடுக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. நான் ஒன்று இந்த நாளிலே நான் சொல்ல முடியும். கண்கள் 2 வகையிலே செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று அது மாமிச கண்கள், இன்னொன்று ஆவிக்குரிய கண்கள். நாம் மாமிச கண்களிலே இந்த 121:1 சொல்லப்பட்டிருக்கல, ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராய் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொன்னால் நம்முடைய பார்வை சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவனை நோக்கி இருக்க வேண்டும், பார்க்க வேண்டும், அவரோடு பேச வேண்டும். இதுதான் அதற்கேற்ற அர்த்தமாக இருக்கிறது. எனவே மாமிச கண்களிலே நாம் பார்க்க முடியாது, ஆவிக்குரிய கண்களிலே தான் அவரை நாம் பார்க்க முடியும். எனவே 2 வகையான கண்களை நான் சொன்னேன். ஒன்று ஆவிக்குரிய கண்கள், இன்னொன்று மாமிசத்துக்குரிய கண்கள். இந்த மாமிசத்துக்குரிய கண்களில் உலகமும் உலகத்தை சார்ந்த காரியத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஆவிக்குரிய கண்களில் என் தேவனையும் தேவனுக்குண்டான எல்லா காரியத்தையும் பார்க்க முடியும். எனவே ஒரு கிறிஸ்துவனுக்கு சரீரப்பிரகாரமான மாமிச கண்கள் இருப்பதை காட்டிலும் ஆவிக்குரிய கண்கள் திறந்ததாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் என் தேவனை பார்க்க முடியும், அவரோடு பேச முடியும், அவருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இல்லை என்று சொன்னால் நமக்குள்ளாக ஒரு தட்டுத்தடுமாற்றம் இருக்கத்தான் செய்கிறது. ஆதியாகமம் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பழக்கப்பட்ட ஒரு பகுதி தான். இங்க ஆதாம் ஏவாளை தேவன் படைக்கிறார், தன்னுடைய சாயலிலே படைக்கிறார். அவருடைய அந்த ஒரு குறைவும் அவனிடத்துல காணப்படவில்லை. எனவே இந்த வேளையில கூட பிசாசானவன் நம்மை சோதிக்கிறான் என்பதை பார்க்கிறோம். சோதிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுகிறான், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொல்லும் போது, அந்த பழத்தை நீ சாப்பிட்டால் உன் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லி அவனை தந்திரமாக ஏமாற்றுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் அந்த நாட்களிலே ஆதாமுடைய ஏவாளுடைய 2 கண்களும் திறக்கப்பட்ட நிலையில் தான் இருந்தது. 2 கண்கள் என்று சொன்னால் மாமிச கண்களும் திறக்கப்பட்டிருந்தது, ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டிருந்தது. எப்படி என்று சொன்னால் அவன் மாமிச கண்களிலே ஆண்டவரே சொல்கிறார், அவர் படைக்கப்பட்ட அத்தனை மிருகங்களையும் பறவைகளையும் அவனுக்கு முன்பதாக அழைத்து வரப்பட்டு நீ இவருக்கு பெயரிடு என்று சொல்கிறார். எனவே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அதற்கு பெயரிடுகிறான் என்பதை பார்க்கிறோம். எனவே பார்க்காமல் பெயரிடவில்லை. சிங்கத்தை பார்க்கிறான், அதுக்கு சிங்கம் என்று பெயரிடுகிறான். யானையை பார்க்கிறான், யானை என்று பெயரிடுகிறான். அப்படிதான் ஒவ்வொன்று பொருளுக்கும் எல்லாவற்றுக்குமே அவன் பெயரிடுகிறான் என்று பார்க்கிறோம். சோ அவனுடைய மாமிச கண்கள் தெளிவாய் இருந்தது. இன்னொன்று வேதம் சொல்லுகிறது, அனுதினமும் காலையிலையும் மாலையிலையும் தேவன் அவனோடு சஞ்சரித்தார், அவனோடு ஒரு நண்பனை போல பேசினார், பழகினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோ அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்தது நிமித்தமாகவே தேவனோடு உறவாட, தேவனோடு பேச, தேவனோடு சம்பாஷிக்க எல்லா காரியத்தையும் செய்தவனாய் காணப்படுகிறான். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எப்பொழுது ஆதாம் பாவம் செய்ய ஆரம்பித்தானோ அப்பொழுது தேவன் சஞ்சரிக்கிற காரியம் அவனிடத்துல தடைப்படுகிறது. தேவனுடைய சப்தத்தை மாத்திரமே அவன் கேட்கக்கூடியவனாய் இருக்கிறான். காரணம், அந்த பிசாசுடைய தந்திரமான சூழ்ச்சிக்கு பாவத்திலே அவன் விழுந்தது நிமித்தமாய் அவனுடைய ஆவிக்குரிய கண்களானது அது இருளாக்கப்பட்டது. எனவே தேவனை பார்க்க முடியாதபடி தேவனுடைய சப்தத்தை மாத்திரமே கேட்க முடிந்தது. அதற்கு பின்பதாக நம்ம வேதத்தில் எந்த இடங்களிலுமே ஆதாம் தேவனை தரிசித்தான், தேவனை முகமுகமாய் பார்த்தான், தேவனோடு பேசினான் என்று எந்த இடத்திலுமே பதிவு செய்யப்படவில்லை. அப்போ ஒன்று தெரிகிறது, மனுஷனை தேவன் படைக்கும் போது அவனுடைய சரீர பிரகாரமான கண்களும் திறக்கப்பட்டிருந்தது, ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டிருந்தது. எனவே நான் ஒன்று சொல்ல முடியும்,
ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருந்தால் மாத்திரமே ஜெபத்துல அமரும் போது அவரை நோக்கி பார்க்க முடியும். வேதம் இப்படியா சொல்லுகிற, சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்களுடைய முகம் பிரகாசித்தது. எனவே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட நிலையில நாம் அவரை நோக்கி பார்த்தால் போதும் நம்முடைய முகம் பிரகாசிக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அது இல்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய சரீரப்பிரகாரமான கண்களிலே அவரை பார்ப்பதற்கு நாம் முயற்சி பண்ணுகிறோம். நம் முயற்சி அது வெற்றி பெற்றதாக தெரியவில்லை. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட நிலையில ஆண்டவரை பார்க்கும்போது நிச்சயமா நம்முடைய முகங்கள் என்ன செய்யும் அப்படின்னாக்க பிரகாசிக்க செய்யும். ஒரு காரியம். இரண்டாவதாக நான் சொல்ல முடியும், ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் மாத்திரமே அவன் செய்து கொண்டிருக்கிற காரியம் சரியானதா தவறானதா என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேனே. என்னாகம புத்தகம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம வாசிக்க கேட்போமே. நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டய மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை பார்த்து, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்பொழுதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். அப்பொழுது கர்த்தர் பீலேயாமின் கண்களை திறந்தார். இங்க பீலேயாமை குறித்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா பார்க்கிறோம். பீலேயாமுடைய காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். பீலேயாமுக்கு தேவன் ஒரு மகிமையான அபிஷேகத்தை கொடுத்திருந்தார். அவன் ஒரு தீர்க்கதரிசி. எப்படியாக ஒரு மகிமை என்று சொன்னால், அவன் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார்களோ அவரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், யாரையெல்லாம் சபிக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை. எனவே இந்த பீலேயாம் இஸ்ரவேலிலே ஒரு சிறந்த ஒரு தீர்க்கதரிசியா இருந்தபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருப்பார். எனவே அந்த காலகட்டங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை அந்த நாட்களில் மீதியானவர்களும் அதோடு கூட மோவாபியரும் பார்த்து ஒரு வேதனையோடு இருந்தார்கள். இந்த மீதியானவர்களும் மோவாபியரும் இஸ்ரவேலை காட்டிலும் அதிகமான நபர்கள். அந்த நாட்களில் அவர்களை ஆளுகச் செய்தவர் பாலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா. இந்த பாலாக் நினைக்கிறான், என்னுடைய ஜனங்கள் இப்படி சபிக்கப்பட்ட நிலையில வாழும்போது அருகில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே செழிப்பாய் இருக்கிறார்களே, இதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி அவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது. இஸ்ரவேலிலே அங்கே பீலேயாம் என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவனை யாரெல்லாம் அவன் ஆசீர்வதிக்கிறார்களோ அவன் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான். சோ அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவன் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிறபடினாலே அந்த ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அப்படி அதனால் அவனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார். எனவே பாலாக் சொல்லுகிறான், இது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. அந்த காலகட்டத்தில் அவன் பலவாறு யோசிக்கிறார்கள். அவனிடத்தில் அவனை பற்றி விசாரிக்கிறார்கள். விசாரிக்கும் போது பீலேயாமுக்கு அந்த காலகட்டங்களிலே அவனுக்கு ஒரு பண சம்பந்தப்பட்ட தேவை, பொருளாதாரத்தில் ஒரு வீழ்ச்சியான நிலையிலே ஒரு தாழ்வான நிலையில இருக்கிறதை உணர்ந்து கொண்டு அதை சொல்கிறான். இவன் பொருளாதாரத்தின் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியிருக்கிறது. எனவே பொருளாதார ரீதியிலே நாம் அவனை அணுகுவோம் என்று சொன்னால், நாம் நம்முடைய ஜனமாகிய இந்த மீதியானரையும் மோவாபியரையும் கடந்து வந்து அவன் ஆசீர்வதிப்பான் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொன்ன மாத்திரத்திலே பாலாக் சொல்கிறான், எவ்வளவு பணமானாலும் பரவாயில்லை, அவனிடத்துல போய் கேளுங்கள் என்று சொல்கிறான். எனவே பணத்தை அவரிடத்துல காட்டுகிறான். காட்டும் போது அவனுடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. நிறைய காரியம் இருக்கிறது, அவனுடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எனவே அவன் பொருளாதார ரீதியில் அவன் உயர வேண்டும் என்று நினைக்கிறபடினாலே பாலாக்குடைய பணத்துக்கு அவன் சம்மதிக்கிறான். என்ன சம்மதிக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் என்று சொல்லி. அப்ப பாலாக் அவனை அழைத்து சொல்கிறான், நீ இஸ்ரவேல் ஜனங்களை இவ்வளவு நாட்களாக நீ ஆசீர்வதித்து வந்தாய், இனிமே அவர்களை நீ சபிக்க வேண்டும். எங்களுடைய மோவாபிய ஆட்களையும் மீதியானவர்களையும் நினைச்சோம் அப்படின்னா நீ ஆசீர்வதிக்கத்தக்கதாக உன் வாய்களிலிருந்து வார்த்தை வர வேண்டும் என்று சொல்கிறான். இதை அந்த தீர்க்கதரிசி ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பீலேயாம் கடந்து போகிறான். எவ்வளவோ மக்கள் அவனை தடுக்கிறார்கள். தேவனும் பல நிலையிலே தடுக்கிறான். ஆனால் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு பீலேயாம் என்ன செய்கிறான் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக கடந்து செல்கிறான். இதை தேவன் பார்க்கிறார், தேவன் அனுமதிக்கவில்லை. எனவே அவன் கழுதையிலே பயணப்பட்டு கொண்டு போகும்போது இடையிலே தேவதூதர்கள் அவனை தடுக்கிறார்கள்.
ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தரம் தடுக்கிறார்கள். தடுக்கும்போது அந்த கழுதையால அந்த தேவதூதரை தாண்டி கடந்து செல்ல முடியவில்லை. இதுவரைக்கும் ஸ்மூத்தாக கடந்து வந்த அந்த கழுதையானது நடையிலே தட்டு தடுமாற்றம் ஏற்படுகிறது. ஒரு முறை விழக்கூடிய சூழ்நிலை. 3வது முறையானது போக முடியாதபடி சுவரிலே கொண்டு போயிட்டு அவனை இடிக்கிறது. இடிக்கும் போது அவன் பயங்கரமான பீலையாம் கோபப்படுகிறான். இதுவரைக்கும் நன்றாய் வந்தாயே, இப்பொழுது ஏன் உன் நடை மாறுகிறது? ஏன் என்னை கொண்டு வந்து இந்த அளவுக்கு இடிக்கிறேன்னு சொல்லி அவன் பயங்கரமா சத்தம் போட்டு அதை திட்டி, என் கையில ஒரு பட்டயம் இருந்தால் அவனை கொன்று போட்டு விடுவேன் என்று சத்தம் போடுகிறான். அப்பொழுது ஆண்டவர் அந்த கழுதையின் வாயை திறக்கிறார். கழுதை சொல்லுகிறது, எஜமானனே, இவ்வளவு நாட்களாக நான் தானே உன்னை சுமந்தேன். சுகமாக கடந்து வந்தீர்களா? நான் இப்பொழுது தவறு செய்யவில்லை. நான் கடந்து போக முடியாதபடி தேவ தூதர்கள் உருவிய பட்டயத்தோடு நம்முடைய வழியில இருக்கிறதை நான் பார்க்கிறேன். எனவே நான் கடந்து போக முடியவில்லை என்று அந்த கழுதை சொல்கிறது. கழுதை சொன்ன மாத்திரத்துல அவனுடைய பார்க்கிறான், பீலையாமுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. உருவிய பட்டயத்தோடு தேவதூதர்கள் முன்பாக நிற்கிறான். உணர்த்தப்படுகிறான் உடனடியாகவே. இவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட உடனடியாகவே அவன் உணர்த்தப்படுகிறான், நான் செய்வது தவறு என்று சொல்லி. நான் போற காரியம் தவறு என்று சொல்லி. அதற்கு முன்பதாக அவன் நினைக்கவில்லை. அவன் நினைத்தான், தேவன் எனக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லுவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு எனக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறான். நீ எப்படி வேண்டுமானால் பயன்படுத்தலாம் என்று நினைத்துதான் கடந்து சென்றான். இப்பொழுதுதான் உணர்கிறான், இல்ல, பணத்துக்காக, பொருளாதாரத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பது சரியான காரியம் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அவனுடைய அந்த காரியத்தை நிறுத்திவிட்டு திரும்பி தேசத்துக்கு போகிறான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா நிறைய காரியம் நமக்கு தடையாக இருக்கிறது. காரணம், நாம் போய்கொண்டிருக்கிற காரியம் தடையா இருக்குது, செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் தடையா இருக்கிறது. ஒருவேளை தொழில் தடையா இருக்கலாம், அதில் பொருளாதாரத்தை தடை உண்டு பண்ணலாம், சரீரப்பிரகாரமான அநேக தடைகள் வரலாம், குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கக்கூடிய அநேக தடைகள் வரலாம். நம்ம யோசிக்க வேண்டும், ஏன் எனக்கு இந்த தடை வருகிறது என்று சொல்லி. அந்த தடையை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க நினைக்கிறோம் இல்லை, அப்பொழுது நினைக்க வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தால், நான் செய்வது நல்லதுதான், தேவன் எனக்கு ஒத்தாசையா இருக்கிறார் என்று சொல்லி நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் ஜெபத்தோடே தவறுகளை செய்து கொண்டிருப்போம். சில காரியங்களை நான் ஜெபித்து தானே ஆரம்பித்தேன், நான் ஜெபித்து தானே இந்த காரியங்களை செய்தேன் என்று சொல்லி அது தேவனுக்கு பிரியமானதா அல்லது பிரியம் இல்லையா என்று கூட தெரியாதபடியாக நாம் கடந்து போய்கொண்டே இருப்போம். கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் வருகிறதா? ஜெபித்து தானே நான் செய்தேன், ஜெபித்து தானே இந்த தொழிலை நான் ஆரம்பித்தேன், ஜெபித்து தானே இந்த காரியத்தை நான் இந்த காரியத்தை நான் மேற்கொண்டேன், ஆனால் ஏன் தோல்வி என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீ கண் கலங்குகிறாயா? ஆவியானவர் இந்த நாளிலே, மகனே, மகளே, உன்னோடு பேசுகிறார், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நினைக்கிறாய் ஜெபத்தோடு தான் அல்லது ஊழியக்காரன் சொல்லிதான் இந்த காரியத்தை செய்தேன் என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஒன்று மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், உடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட நிலையில ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் இருந்தால் மட்டுமே நீ செய்த காரியம் தேவனுக்கு பிரியமானதா இல்லையா என்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் இந்த தட்டு தடுமாற்றம் தொடர்ந்து இருக்கத்தான் செய்யும். எனவே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவரே, இந்த உபவாச நாட்கள்ல என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட கர்த்தர் தாமே கிருபை செய்யும். என் குடும்பம், என் தொழில், என் செய்கிற காரியங்களை நான் சரியான பாதையில் நடத்துவதற்கு எனக்கு ஒத்தாசையா இரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் தேவநாம மகிமைக்காக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்களேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும் இப்படி சொல்கிறது. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றார். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இந்த காரியத்தை நாம் ஏற்கனவே பலமுறை நம்ம வாசித்திருக்கிறோம். சீரியா ராஜா எலிசாவை பிடித்து சிறைப்படுத்தி அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய படையோடு அவனை கடந்து செல்கிறான். எலிசா ஒரு மலையில ஒரு குடிசை போட்டு அமர்ந்திருக்கிறான். மலையை சுற்றிலுமாக குதிரை வீரர்களும் போர் வீரர்களும் அநேக போர் வீரர்களோடு கூட ரதங்களோடு கூட அவனை சூழ்ந்திருக்கிறார்கள். காலையில எழுந்து கேயாசி எப்பொழுதும் கடந்து வெளியில வருவதை போல் வெளியில வருகிறான். அவனுடைய குடிசையை சுற்றிலும் அந்த மலை முழுவதுமாக அங்க பயங்கரமான அங்க
ராணுவ வீரர்களால் குவிக்கப்பட்டிருக்கிறது. இவன் பயந்து போகிறான். ஆண்டவரே, எங்களை சுற்றிலுமா இப்படி ராணுவ வீரர்களும் குதிரை வீரர்களும் பல தளவாடங்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேகமாக மூச்சிறைக்க வீட்டுக்குள்ள ஓடுகிறான். ஓடி அவன் தன்னுடைய தலைவனை, தன்னுடைய ராஜா, தன்னுடைய எலிசாவை அழைக்கிறான். ஐயா, நமக்கு ஆபத்து வந்து விட்டது. நம்மளை சுற்றிலுமாக இப்படியாக ஒரு பயங்கரமான படைகள் சூழ்ந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுவதற்காக கடந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு அவன்கிட்ட கேஷுவலா சொல்லும் போது அவன் அமைதலா இருக்கிறான். கேயாசிக்கோ ஆச்சரியம். நான் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியத்தை சொல்லும் போது கூட இவர் சாதாரணமாக இருக்கிறார் என்று சொல்லி ஐயா என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பாட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர் என்று சொல்லுகிறார். அதிகம் பேர் என்று சொல்கிறார். காரணம், எலிசா எப்பொழுதுமே தேவனோடு இருக்கிறவன். தேவன் எப்பொழுதுமே அவரும் அவரோடு கூட இருக்கிற காரியமும் எலிசாவோடு இருக்கிறதை அவர் உணர்ந்தவன். ஆனா கேயாசிக்கு பாவம் தெரியாது. கேயாசி மறுபடியும் கதறுகிறான். அந்த நேரத்துல தேவநாம மகிமைக்காக எலிசா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, இவன் துடிக்கிறான், கதறுகிறான், இந்த கேயாசுடைய கண்கள் திறக்கப்படட்டுமே என்று சொல்லி. அந்த நேரத்திலேயே ஆண்டவர் கேயாசுடைய கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். வெளியில போய் பார் என்று சொல்லும் போது வெளியில வந்து பார்க்கிறார். அவளை சுற்றிலுமாக அக்கினிமயமான குதிரைகளும் அக்கினிமயமான ரதங்களும் அங்க சூழ்ந்திருக்கிறதை அவன் பார்க்கிறான். சந்தோஷப்படுகிறான். எனக்கு அருமையானவர்களே, நான் ஒன்று சொல்ல முடியும். நீ தனிமையான ஆள் அல்ல, நீ தனிமையான குடும்பம் அல்ல, கைவிடப்பட்ட குடும்பமும் அல்ல. அழைக்கும் போதே தேவன் உன்னை சிறப்பாக வைக்க வேண்டும், மேலாக வைக்க வேண்டும் என்று என் தேவனுடைய எதிர்பார்ப்பு. நீ பயப்படாதே. உனக்கு வந்திருக்க சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே. ஒருவேளை உன்னை சுற்றிலுமாக பயங்கர பல பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். நீ விழுந்து போகும் வண்ணமாய், உன்னை அழிக்கும் வண்ணமாய், உன் குடும்பத்தையே அழிக்கும் வண்ணமாய் பலதரப்பட்ட சூழ்நிலை பகஞ்சர் மூலமாய், மற்றவர்கள் மூலமாக எழும்பியிருக்கலாம். நீ அதை பார்க்காதே. சுற்றிலுமாக உன்னை அழிக்க வேண்டும் என்று எழுப்பினாலும் உன்னோடு இருக்கிறவர் பயங்கரமானவர் என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர் உன்னை தனியாக அழைக்கவில்லை. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் எப்படியாக இருந்ததோ அதே போல இந்த நாளிலும் உன்னை அழைத்த தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் தொழிலை சுற்றிலுமாக அப்படியாகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். யாரோ என்னை வீழ்த்தி விடுவார்கள், எதுவோ என்னை வீழ்த்தி விடும், என் குடும்பத்துக்கு தீமை வந்துவிடும் என்று சொல்லி நீ கலங்காதே. தேவன் உன்னோடு இருந்து பெரிய காரியங்கள் செய்ய நல்லவராய் இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ தனிமைப்படுத்தப்பட்ட அனாதையாக்கப்பட்ட பிள்ளை அல்ல. உன்னை சுற்றிலுமாக அக்கினிமயமான குதிரைகளும் அக்கினிமயமான ரதங்களும் இருந்து உன்னை பாதுகாக்கிற தேவன் உன்னோடு, உன் தொழிலோடு, உன் குடும்பத்தோடு அவர் கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து விட வேண்டாம். எப்பொழுது இது தெரியும் என்று சொன்னால் உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போதுதான். எனவே ஆண்டுடைய சமூகத்தை அந்த நாளிலே அமர்ந்து, அப்பா, என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட கர்த்தாவே நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது பாவ அறிக்கை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆதாமுடைய 2 கண்களும் திறக்கப்பட, ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்பட்டது, மாமிசக்குரிய கண்களும் படைக்கப்படும் போது திறக்கப்பட்டது. அவன் பாவத்தின் நிமித்தமாய், அவன் விழுந்து போனது நிமித்தமாக அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் குருட்டாக்கப்பட்டது. வேதமும் அதான் சொல்லப்படுது. இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி ஜனங்களுடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பாவத்திலிருந்து விடுபட்டு ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கெஞ்சி கேட்பீர்கள் என்று சொன்னால் நான் சொல்ல முடியும், ஏசாயா எப்படியாக சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனை பார்க்க முடிந்ததோ அதே போல நீங்களும் நானும் அவரை பார்க்க முடியும். சேராபீன்களும் கேருபீன்களும் ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்தை பார்க்க முடியும். அவருடைய வஸ்திரத்தங்கள் தேவாலயம் முழுவதும் நிரம்பியிருக்கிறதை பார்த்ததை நீங்களும் நானும் பார்க்க முடியும். தேவன் பேசுகிற சப்தம் கேட்கும், தேவனை நீங்கள் பார்க்க முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்களும் உங்களுடைய குடும்பமும் பிரகாசமாக இருக்க கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து செபியுங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படத்தக்கதாக. செபிக்கிறேன் உங்களுக்காக. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் அப்பா தட்டு தடுமாற்றத்தோடு அப்பா நெருக்கப்படுகிறோமோ என்கிற ஒரு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் என்னை சுற்றிலுமாக இத்தனை வேதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், அவமானங்கள் என்று சொல்லி கதறலாம். இல்லை ஆண்டவரே, எங்களை அதற்காக அழைத்த தேவன் நீர் அல்ல, அதற்காக அழைத்த தேவன் நீர் அல்ல. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எலிசாவை சுற்றிலுமாக
அக்கினிமயமான குதிரைகளும் அக்கினிமயமான ரதங்களும் சூழ்ந்து கொண்டது போல எங்களை சுற்றிலும், எங்கள் தொழிலை சுற்றிலும், எங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும், நாங்கள் செய்கிற எல்லா காரியத்தை சுற்றிலும் நீர் உருவிய பட்டயத்தோடு தேவதூதரை நிறுத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய இருதயத்துல மனக்கண்களை திறந்தரலும். அதோடு கூட நாங்கள் உங்களை முகத்தை பார்த்து நாங்களும் பிரகாசமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பிள்ளைகளுடைய முகம் பிரகாசிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ எவரிபடி. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய முகத்தை பிரகாசிக்கிற செய்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். உங்களுடைய பார்வை அது சரீரப்பிரகாரமான பார்வையாக இல்லாதபடி ஆவிக்குரிய பார்வையாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மீண்டும் நாளை தினத்தை சந்திக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கட்டும். ஆமென்.